அனைவருக்கும் வணக்கம். வருடத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான அமாவாசையில் ஒன்று அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தை அமாவாசைங்க. இது உத்தராயண காலம் தொடங்கி முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால நமக்கு இது ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது. வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசைகள்லையுமே நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியலைன்னா கூட இந்த ஒரு அமாவாசை நாளில் மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே நீங்கள் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. ஜனவரி 28ஆம் தேதி இரவே ஆரம்பித்து ஜனவரி 29ஆம் தேதி இரவு வரைக்கும் அமாவாசை தேதி அப்படின்றது இருக்குது. இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடும் சேர்ந்து வந்திருக்கிறதுங்கிறதுனால இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் 3 முக்கியமான பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். தை அமாவாசை நாளில் எந்த பொருட்களை தானம் செய்யணும், யாருக்கு தானம் செய்யணும், எந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் தானம் வழங்குவதற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க. அதிலும் நாம் அந்தணர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அந்தணருக்குமே தானம் அளிக்கக்கூடாதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த அந்தணர்களுக்கு மட்டும்தான் நாம் தானத்தை கொடுக்கணும். அமாவாசை அப்படிங்கும்பொழுது சந்திரனுக்குரிய நாள். சந்திரனுக்குரிய பொருட்களை நம்ம வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள், இந்த மாதிரியான பொருட்களை நாம் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த பொருட்களை தானம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது முன்னோர்களை சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது தவிர சனிக்காரகத்துவம் உடையவர்களுக்கும் நீங்கள் தானம் கொடுக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது மாற்றுத்திறனாளிகள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் உணவளிக்கிறது, சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுக்கறது சனியோடைய பிடியில் இருந்து உங்களை விடுவிக்குங்க. பித்திருக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற ஒரு செயலாக இது இருக்கும். தை அமாவாசை நாளில் இதை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருங்க. அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சிடுங்க. இது அவர்களை திருப்தி அடைய செய்யும். அப்படிங்கிறதுனால நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய முந்தைய தலைமுறையில் இறந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறை, தவறுகள், இது எல்லாமே நீங்கி நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் யாருமே இந்த தை அமாவாசையை நீங்கள் தவற விடாமல் இந்த தானங்களை செய்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். 7 தலைமுறைக்கு உண்டான பாவங்களில் இருந்தும் விடுபட முடியுங்க. இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.